ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு போறது தவறு. விஜய் இதற்கு கர்நாடகாவுக்கு போறாரு, அங்கிருந்து தண்ணியெல்லாம் அப்படியே அவர் கொண்டு வந்துட போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பினாரு. ஓபி ரவீந்திரநாத்துக்கு தாவேகா கூட போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனா அப்படி போகணும் அப்படின்னா அவர் தனியா போனா பிரச்சனை கிடையாது. உங்க அப்பாவையும் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல சொல்வதாக சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி வைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் பின்வாங்குவது தாவேக்காவை ஆட விடுவோம், அவங்க எந்த அளவுக்கு ஆடுறாங்களோ ஆடட்டும், அப்பதான் நம்ம வந்து அவங்களை வந்து ஒட்டுமொத்தமா கவுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய சில அரசியல் விஷயங்களை நம்முடன் விவாதிக்க திரு நடராஜன் இணைந்துள்ளார். நடராஜன் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். முதல் விஷயம் தமிழக பட்ஜெட்டை பத்தினது. ஸோ இப்ப வரப்போற பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண வேண்டிய அமைச்சர் வினோத் அந்த பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போய் அதை வந்து திருப்பதியில இருக்கிற பெருமாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து எதிர்ப்பு வருது. சு வெங்கடேசன் உதாரணமா அவர் வந்து இது வந்து மக்களுடைய வரி பணம், இது இறைவனுக்கு காணிக்கையோ ஏதோ இல்ல, அவர் இது மாதிரி செஞ்சிருக்காருன்னு பல விதமான எதிர்ப்பு வருது. ஏன்னா இது மாதிரி முன்மாதிரி இல்லை இப்படிலாம் செஞ்சதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போனதுக்கு. இது என்ன எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் எப்படி சொல்றாங்க இதை பத்தி? இதுல முதல் விஷயம் என்னன்னா சார், நீங்க வந்து சு வெங்கடேசன் வந்து அவர் வந்து இப்ப சிபிஎம் எம்பியா இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சி. அவங்களே இப்படி சொல்றாங்க அப்படின்னா திமுக சும்மா இருக்குமா? அவங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்து விரோத மனப்பான்மையோடு செயல்படுறதுதான் திமுக. அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் விசிகாவிலும் இருந்து ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு குரலை எழுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கோவில்ல போய் இந்த பட்ஜெட்டை வச்சதுதான். அமைச்சர் வினோத் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் வந்து கோயில்ல போய் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அவர் என்ன தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தானே பண்ணியிருப்பாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள் நன்றாக இருக்கணும், வேளாண் பட்ஜெட் போடுறோம், அந்த வேளாண் பட்ஜெட் மூலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறணும், அந்த காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வந்து இந்த வழிபாட்டை செஞ்சிருப்பாரு. ஆனா இவங்க என்ன இதை கொண்டு போறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மத ரீதியாக செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சார். முதல்ல அமைச்சர் வினோத் வந்து இதை ஆந்திராவுக்கு கொண்டு போனது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்புதான். திருப்பதி கொண்டு போனது தப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு மாநிலத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போறதே தவறு. அங்க வந்து அவர் வந்து வேற ஆந்திராக்காரங்கிட்ட போய் திறந்து காட்ட போறது இல்ல. பாருங்க பட்ஜெட் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா மரபு ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பு. ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு போறது தவறு. கண்டிப்பாக இதை வந்து தாவேக அரசும் அமைச்சர் வினோத்தும் தவிர்த்திருக்கலாம். அது வந்து முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவே இவர் வந்து ஒரு சர்ச்சுக்கோ இல்ல மசூதிக்கோ கொண்டு போய் இதை வைத்து ஏதாவது பூஜையோ இல்ல அங்க ஏதோ பண்றாங்கல்ல வழிபாடு, அந்த வழிபாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் இந்த கட்சிகளிடமிருந்து வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இவங்க எப்பவுமே இது போன்ற கட்சிகள் திமுகவும் சரி, அதற்கு இதுவரை சொம்பு தூக்கிட்டு இப்ப தாவேக்காக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்குல்ல, இந்த கட்சிகள் எல்லாமே இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் இருக்கு. இதே தாவேக அரசு தானே முதல்ல அந்த கூட்டம் நடக்கும் பொழுது சபாநாயகர் என்ன சொன்னாரு? அவருடைய சேர்ல உட்கார்ந்துகிட்டு பைபிள்ல இருக்கிற வசனங்களை வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து சு வெங்கடேசன் வந்து இந்த மாதிரி சொன்னாரா? ஒரு தனிப்பட்ட நபரை வந்து ஒரு மாநிலத்தினுடைய கருத்தாக திரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா? அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நிகழ்வை எதிர்த்திருக்காரு. இன்னைக்கு எதிர்த்த சு வெங்கடேசன் அன்னைக்கு எதிர்த்து இருக்கணும்ல. இதே மாதிரிதான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சு வெங்கடேசன். அதாவது நம்மளுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டும் பொழுது செங்கோல் கொண்டு போய் அங்க வச்சாங்க. செங்கோலை வந்து மோடி அவர்கள் கையிலயோ இல்ல ஏதோ ஒரு முக்கியமான அதிகாரி கையிலயோ கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க வந்து இது வந்து ஒரு அரசாட்சியை வந்து நீங்க நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. பாஜக வந்து மன்னராட்சி மாதிரி செயல்படுகிறதா? நம்ம மக்களாட்சி முறையில இருக்கோம் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகளை பாஜகவை நோக்கி எழுப்பினாரு. பாஜக அரசை நோக்கி எழுப்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா திமுகவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசர் எல்லாம் உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி சேர்ல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா செங்கோலை திமுகவினர் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் கையில கொடுத்தாங்க. அப்ப வந்து செங்கோல் வந்து மன்னராட்சியா இவருக்கு தெரியல. அந்த சிம்மாசனம் வந்து இவருக்கு வந்து மன்னராட்சியா தெரியல. பாஜக ஏதாவது பண்ணா மட்டுமே இவருக்கு மன்னராட்சியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா பண்ணும் பொழுது ஏதோ நம்ம சொல்லாம இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அமைச்சரை
அதுவும் இந்து மத கோயிலுக்கு போனதை தான் இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. வேற எங்க கோயிலுக்கு போனாலும் இவர் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாரு. இது வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் நடந்தது, தாவேகா ஆட்சியிலும் தொடருது. தாவேகாவுக்கு எதிராக கூட அவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா சார், ஏற்கனவே சிபிஎம்மினுடைய மாநில செயலாளராக இருந்த சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, விஜய் எதற்கு கர்நாடகாவுக்கு போறாரு, அங்கிருந்து தண்ணி எல்லாம் அப்படியே அவர் கொண்டு வந்துட போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பினாரு. கூட்டணியில் இருந்தாலும் இவர்கள் வந்து இன்னுமே திமுகவுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க. திமுகவினுடைய மைண்ட் செட், திமுகவினுடைய கருத்துக்களுக்கு, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுதோ இல்லையோ, திராவிட கொள்கைகளை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த திராவிட கொள்கையான இந்து வெறுப்பை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் சார் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துல நீங்க முதல்ல சொன்னீங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துட்டு போய் ஆந்திரால இருக்கிற கடவுளை வச்சதுதான் அப்படின்னு வந்து ஒரு குற்றமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உங்களுடைய கருத்தா இல்லாட்டி மத்தவங்களுடைய கருத்தான்னு எனக்கு தெரியல. அப்பனா இவ தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப வந்து சென்னையிலேயே இருக்கிற ஒரு பார்த்தசாரதி கோயில வச்சிருந்தானா அவங்க ஏத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது வந்து எந்த விதத்துல என்னுடைய கருத்து என்னன்னா சார், கோயில்ல வச்சது தப்பு கிடையாது. கோயில்ல போய் அவங்க வணங்குறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு மாநில சார்ந்த ஆவணங்களை, அரசு ஆவணங்களை, பட்ஜெட் குறித்த ஆவணங்களை இன்னொரு மாநிலத்திற்கு கொண்டு போறது தவறு அப்படின்னு இந்திய அரசியலமைப்புல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அந்த விவரங்களை கொண்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன். ஓகே, சரி. இப்ப அடுத்த கேள்வி எனக்கு என்னன்னா ஓபிஎஸ் குறிச்சது. சோ ஓபிஎஸ் நமக்கு தெரியும் அதிமுகல இருந்தாரு. அதிமுகவையே அவர் எடுத்துக்க வந்து முயற்சி பண்ணாரு. அதுல வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோல்வி அடைஞ்சது பேசாம இல்லாம அவர் வந்து அதிமுகவோட ஜென்ம எதிரியான திமுகல முதலமைச்சரை போய் சந்திச்சு அங்க திமுகல போய் இணைஞ்சு அவர் வெற்றியும் பெற்று இப்ப திமுகல வந்து உட்காந்துருக்காரு ஒரு 2வது வரிசையிலயோ 3வது வரிசையிலயோ. ஆனா இப்ப வந்து இருக்கிற தாவேகால வந்து அவர் சேர போறதா செய்தி வருது சார். அதாவது இப்ப திமுகவுல அரசியல் ரீதியாக செல்வாக்குடைய நபராக இருக்க வேண்டியவர் யாருன்னா ஓபிஎஸ் தான். ஏன்னா முன்னாள் முதல்வர் எம்எல்ஏவா இருக்கிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான் திமுக சார்புல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட முன்னாள் துணை முதல்வராக தான் இருந்தவர். ஒரு முன்னாள் முதல்வரே எம்எல்ஏவா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 2 பேர் தான். ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொருத்தர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஒரு நபரா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி அவரை யாராவது மதிப்போட நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அவர் முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபராக தான் இருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய இதற்கு முந்தைய கால நடவடிக்கைகள். அதிமுக மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சியில நம்பர் 2வாக இருந்த ஒருத்தர் இப்ப வந்து திமுகவுக்கு போய் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. சோ அப்படி ஒரு அரசியல்ல மிகப்பெரிய சறுக்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். அவர் இது போன்ற இன்னொரு நடவடிக்கை பண்ணாருன்னு வைங்களேன், அது ஒரு தற்கொலை முடிவு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சண்டைகள் இருக்கு. ஜோசியக்காரர்கிட்ட போய் அவருடைய மகனுடைய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை நம்ம சோசியல் மீடியாக்கள்ல பார்க்க முடியுது சார். இதெல்லாம் 2வது பட்சம். அதை பத்தி நம்ம வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை இருக்கு. ஓபி ரவீந்திரநாத் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம வந்து தாவேகாக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தந்தை கிட்ட சொல்வதாக நிறைய சோர்சஸ் நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருதான் திமுகவுக்கு போகணும்னு சொன்னவர். அவருக்கு எப்படின்னா எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஓபி ரவீந்திரநாத்துக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுல வந்து உண்மையாக இருக்குது. ஓபி ரவீந்திரநாத்துக்கு தாவேகா கூட போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனா அப்படி போகணும் அப்படின்னா அவர் தனியா போனா பிரச்சனை கிடையாது. உங்க அப்பாவையும் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல சொல்வதாக சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி வைக்கிறாங்க. நீங்க மட்டும் வந்து என்ன பண்றது, முன்னாள் எம்பி வச்சு எங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. உங்க அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. அப்பதான் நாங்க எங்க சார்பில் அங்க ஒரு எம்எல்ஏ போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அரசியல் லாபத்தை வந்து அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவிலிருந்து எத்தனை பேரை இழுக்க முடியுமோ இழுத்துட்டாங்க. வேலுமணி அவர்களும் சரி, சி.வி. சண்முகமும் சரி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா போனவங்க இப்ப எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவேகா தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மாநில அளவுல நாங்க உங்களுக்கு வந்து பொறுப்புகளை கொடுக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கட்சியில அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அதை விஜய் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ அவர்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க திமுகவுல
எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அங்க போய் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே கடம்பூர் ராஜு அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு. இந்த கட்சியில நமக்கு போதிய மரியாதை கிடைக்கிறது இல்ல. விஜய் அவர்களை பாக்குறது கூட இல்ல. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களே நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு. சோ அதனால அதிமுகவிலிருந்து இங்க போய் சேர்றவங்க எம்எல்ஏக்களை சொல்றோம், முன்னாள் அமைச்சர்களை சொல்றோம். அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிக்கிட்டு இருக்கு. சோ இதுல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி அவரை நடத்தப்படுவார் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் வந்து அவருடைய அரசியல் எவ்வளவு நாள் நீடிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவாகவாவது கடைசி 5 வருடங்கள் அவர் இருப்பது அவருக்கு நல்லது. அதைத்தான் அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு போறதே அவருடைய எண்ணம் கிடையாது. நிறைய பேர் கொடுத்த அழுத்தங்களால தான் அவர் வந்து திமுகவுக்கு போனாரு. இந்த தேர்தல்லயே அவர் நிக்கலன்னு தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு உண்மையான, திறமையான, சாமர்த்தியமான அரசியல்வாதியாக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு அப்படின்னா திமுகவிலேயே தொடருவார் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தா இருக்கு சார். அவர் வந்து உண்மையா இருந்தா தானே திமுக தொடர முடியும். ஆனா இப்ப வந்து தாவேக்காக்கு வந்து அவர் என்ன எதிர்பார்க்க போறான்னு தெரியல. ஏன்னா திமுக அவருக்கு கொடுக்கிற மதிப்பு கூட தாவேக்கால கிடைக்குமா அப்படிங்கறத என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். ஆனா தாவேக்கா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி அவர் ஓபிஎஸ் சேர்ந்திருந்தாருன்னா ஒருவேளை அவருக்கும் வந்து ஒரு இடம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்ப டூ லேட் தாவேக்கால வந்து சேர்றது. அதுதான் வந்து என்னுடைய ரெஸ்பான்ஸ் நீங்க சொன்னதுக்கு. இப்ப அடுத்த விஷயம், நீங்க திமுக இப்ப நம்ம எடுத்துப்போம். திமுகல வந்து இந்த மாதிரி ஒரு பல மாற்றங்கள் வருதுனால அவங்க வந்து அவங்களுடைய கட்சியை மாற்றி கட்டமைப்பா மாற்றி அமைக்க போறதா செய்தி வருது. என்ன மாதிரி மாற்றி அமைக்க போறாங்க சார்? நம்ம வந்து திமுக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். அதாவது ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதல்வராக இருந்தவரே தோற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சரிவு தான். ஆனா அவங்க வந்து அந்த அளவுக்கு மோசமாலாம் தோக்கல. அவங்க வந்து அந்த கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க. சோ அவங்க வந்து ஓரளவுக்கு வலுவாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம 2, 3 நாட்களுக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டோம். மதுரையில இருந்து முன்னாள் திமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர போறாரு அப்படின்னு. அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது சார். ஏன்னா அடுத்த 5 வருடங்கள் கழித்து வரும் தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில யார் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கூட எல்லாரும் திமுகவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கட்சி அப்படிங்கிறது இன்னும் கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து இந்த ஊடகங்கள் வெளியே சொல்லாட்டியும் கூட ஒரு பெரிய வந்து ஒரு வெடிப்பு இல்லைல்ல. இப்ப அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடக்குது சார். அந்த குடும்பத்துக்குள்ள யார கட்சிக்குள்ள வச்சுக்கிறது, யார கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போய்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கனிமொழி அவர்களுக்கும். இதுல வந்து சபரீசன் வந்து இந்த பக்கத்துல இருந்து வேற பிரச்சனைகளை கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே சண்டை வரும் பொழுது அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போறது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தை விட அரசியல் பெரிது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க வந்து தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது மொத்தமா நம்ம இழந்துடக்கூடாது. இப்ப அதிமுக இந்த அளவுக்கு ஒரு வலிமை இழந்து இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க நடந்த அந்த உட்கட்சி பிரச்சனை தான். இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மீறி 47 எம்எல்ஏக்களை மக்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதை விட வலுவான ஒரு கட்சியாக இப்ப திமுக இருக்கு. அடுத்த தேர்தல்ல கண்டிப்பா திமுக ஒரு கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது. அதுலயுமே அவங்க வந்து ஒரு சில எம்பிக்களை ஜெயிச்சா கூட அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஊக்கமளித்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து நிர்வாக ரீதியாக பல மாற்றங்களை செய்வதற்கு தயாராகிட்டாங்க. அவங்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்ப வந்து இந்த நிறைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் வந்துருச்சு சார். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல சும்மா ஒரு கணக்கு எடுக்கிறது சார். இப்ப நான் வந்து போய் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னு வைங்களேன். அந்த ஊர்ல இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு தை மாசம் ஒரு ஊருக்கு போய் எடுக்கிறேன்னு வைங்க. தை மாசம் அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் மாலை போட்டு போய் வெளியூருக்கு போயிருப்பாங்க. சோ இருக்கிறவங்கள வச்சுதான் நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுப்பேன். இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர் திருவிழால போய் எடுக்கிறேன்னு வைங்களேன். சென்னையில இருந்து நிறைய பேர் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப போய் நான் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னா, அப்ப வந்து கருத்து கணிப்பு அங்க இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் வரும். சோ இந்த மாதிரி இந்த தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு எப்ப போய் வந்து கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க. பெரும்பாலான இந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள் சர்வே எல்லாம் எடுக்கும் பொழுது எங்க எடுப்பாங்கன்னா சார், இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல. இப்போ சிவகங்கை இருக்குன்னு வைங்களேன். சிவகங்கையில காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல எடுப்பாங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய சிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அங்கதான் எடுப்பாங்க. கிராமத்துல போய் யாருமே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா கிராமத்துல அடர்த்தியான மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கருத்து கணிப்பு எடுக்கிறவன் ஒவ்வொரு வீடா போய் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு தேவை மாஸ் பாப்புலேஷன் எங்க இருக்கு, ஒரு மாசா இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்க, அங்க போய் எடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடியவங்களுடைய பதிலும் கிராமத்தினருடைய பதிலும் வேற மாதிரி இருக்கும். சோ இந்த தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனங்கள் நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை மேனிபுலேட் பண்ணி அவங்க வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த தேர்தல் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. திமுக தோற்றதுக்கு இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் நிறையத
இருக்கிறதா நம்ப வச்சுட்டாங்க திமுக தலைமைக்கு. சோ அதுதான் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். அது மாதிரி எதுவுமே வேண்டாம். மீண்டுமே நீங்க வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள நம்புங்க. நாங்க வெற்றிக்கான பாதைய வகுத்து குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து 10 மண்டல பொறுப்பாளர்கள், 5 5 மாநில பொறுப்பாளர்கள் இந்த மாரி எதுவுமே வேண்டாம். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள கட்சிய மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி குடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி கனிமொழியை முதன்மை பொதுச் செயலாளரா மாத்தப் போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தினுடைய பிடி இன்னுமே இறுகிக்கிட்டு இருக்கு கட்சியில அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, கனிமொழி ஆதரவாளர், சபரீசன் ஆதரவாளர், துர்கா ஸ்டாலின் ஆதரவாளர், உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய நடவடிக்கைகள்லயே ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தனக்கு பின்னாடியும் இந்த கட்சி வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து பல நடவடிக்கைகளையும், பல டாஸ்க்குகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெல்லைக்குலாம் போயிருந்தாரு. அங்க போய் அங்க ஏன்னா நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு எம்எல்ஏக்களை திமுக ஜெயிச்சிருக்கு. சோ நம்ம வலுவா இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம வந்து வேலைய ஆரம்பிக்கணும். அ சென்னை மாதிரியான இடங்கள நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். எப்பவுமே சென்னைங்கிறது திமுகவினுடைய ஒரு வலுவான பகுதியா தான் சொல்லுவாங்க. சோ கடந்த தேர்தல்ல அது நம்ம விட்டு போயிருச்சு. ஆனா வருங்காலங்கள்ல அதையுமே நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் திமுக வந்து இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சார். இப்ப அதிமுக, திமுக சேரணும். அதிமுகவும், திமுகவும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் தமிழக வெற்றி கழகத்த ஆட்சியிலிருந்து இறக்க முடியும். அப்படிங்கிற மாரி நம்ம வந்து நெறைய கருத்துக்கள கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா தாவேகாவை ஆட்சியிலிருந்து கீழ இறக்குவதற்கான வேலைகளை தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகளே பார்த்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய முகமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் எதிர்க்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் பாஜகவை எதிர்க்கவில்லையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்கு இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டுகளாகவும் சரி, இவங்கள தாவேகாவையே அவங்க வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் கூட்டணி இருக்கு. அவங்க கூட்டணி கட்சிகளையே இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி பயன்படுத்துதுன்னா, ஒரு ஆயுதம் மாரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை தவிர்த்து சென்டர் பாயிண்டா தாவேகா தான் இருக்கு. தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்கு. பாஜகவ பத்தி யாரும் பேசுறது இல்ல. அதிமுகவ பத்தி யாரும் பேசுறது கிடையாது. திமுக பத்தி அப்பப்ப பேசுறாங்க. அதுவும் அனிதா ராதாகிருஷ்ணன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் பின்வாங்குவது தாவேக்காவை ஆட விடுவோம். அவங்க எந்த அளவுக்கு ஆடுறாங்களோ ஆடட்டும். அப்பதான் நம்ம வந்து அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா கவுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. சோ தமிழக வெற்றி கழகம் அவங்க எந்த அளவுக்கு விஜய் சொல்றாரு. தன்னுடைய கட்சிக்காரங்க வந்து நேர்மையா இருக்கணும். யாரையும் வந்து அ பகச்சுக்க கூடாது. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ பத்தி பேச்சுக்கள் வரும்பொழுது, தனுஷ பத்தி நீங்க விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான அறிவுரைகள் கூட்டணி கட்சிக்கு போச்சா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, காங்கிரஸும் சரி, அவங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுடைய ஆட்டம் அதிக அளவுல இருக்கு. தாவேகாவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவத தான் இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா தெரிய வருது. நன்றி. நேயர்களே, உங்க கருத்த நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி நடராஜன். நன்றி சார். மிக்க நன்றி.